ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பாப்பாவோட பர்த்டே நேற்று முடிஞ்சிருச்சு. ஸோ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் இருந்ததுனால வெளியில் போய் எங்கேயும் சாப்பிட முடியல. ஸோ இன்றைக்கி வந்து வெளியில் எங்கேயாவது போய் சாப்பிட்டு எங்கேயாவது அவுட்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மத்தியானம் நாங்கள் வந்து வேல்ச்சேரி பார்பிக்யூ தான் போயிட்டுருக்கோம். யார் யாருன்னா அப்பா, அம்மா, நான், ஹஸ்பண்ட், மாமனார் எல்லோரும் தான் போயிட்டுருக்கோம். தம்பி வந்து அங்கே ஜாயின் பண்ணிப்பான். ஸோ நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ நடுவில் வந்து இந்த வீடியோக்கு நடுவில் கண்டிப்பாக அந்த சர்ப்ரைஸ் சொல்கிறேன், மறக்காமல் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நாங்கள் பார்பிக்யூவில் போய் என்ன மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னு போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகும்போது பயங்கர கூட்டமாக இருந்தது. போய் ஒரு கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா எங்களுக்கு டேபிள் கிடச்சிது. அதுக்கப்புறமா எல்லாருமே நான்வெஜ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பாப்பா மட்டும் வெயிட் பண்ணியிருந்தா. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்ததுனால அவளுக்கு வந்து காரம் இல்லாமல் எல்லாம் கேட்டிருந்தா. அதனால் அவள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. அம்மா மட்டும் கொஞ்சம் சோகமாக உட்காந்துருந்தாங்க, தம்பி வரலையேன்னு. அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் கழித்து அவனும் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டான். பர்த்டே அன்றைக்கி இந்த பாப்ஸ் வெடிக்க முடியல, அதனால் இது கொண்டு வந்திருந்தோம் வெடிக்கலான்னு. இதை பார்த்தா ஓப்பன் பண்ண முடியல. அதுக்கப்புறமா ஓட்டை போட்டு சும்மா ஸ்ப்ரிங்கிள் மட்டும் பண்ணோம். ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு எல்லாம் ஹெவியாக இருக்கும். ஸோ ஃபீனிக்ஸ் மால் போகலாம், பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபீனிக்ஸ் மால் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன சர்ப்ரைஸ் வந்து பார்த்துடலாம் வாங்க. சர்ப்ரைஸ் இதுதான். இப்போ வந்து நான் 8th மந்த்து கன்சீவாக இருக்கேன். ஸோ அம்மா அப்பா இருக்கும்போது சொல்லணும்னு ஆசை. ஸோ அம்மா அப்பா வந்திருக்கும் போது உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ தம்பி பக்கத்தில் நிற்கிறான். இப்போ ஃபீனிக்ஸ் மாலில் சும்மா ஷாப்பிங்கில் சும்மா வந்து விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் போயிட்டுருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து மாமனார் கூட்டிகிட்டு முன்னாடியே வீல் சேரில் போயிட்டாங்க. ஸோ சும்மா வந்து அங்கே டெக்கரேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நடந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகிடுச்சா, அதனால் வந்து கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சின்ன டீ, காஃபி, ஜூஸ்லாம் குடிச்சிட்டு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த டெக்கரேஷன் சூப்பராக இருந்தது. இந்த எப்போவுமே இது மாதிரி இடத்துல வந்து இது மாதிரி டெக்கரேஷன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த வாட்டி வந்து பஸ்ஸாக காரில் வந்து டெக்கரேஷன்ஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிற மாதிரி இருந்தது. வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ ஃபீனிக்ஸ் மால் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா சரி இது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஹோம் சென்டர் தான் போயிருக்கோம். ஸோ ஹோம் ஷாப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அம்மா சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லி உள்ளே போனோம். பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகாக இருந்தது. கப்ஸ்லாம் வந்து 300 ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ வாங்கலான்னு பார்த்தோம். ஸோ அது வாங்குற மாதிரி ஐடியாவில் போகல, அதனால் எந்த ஷாப்பிங்கும் பண்ணலை. அங்கே வந்து இந்த ஸ்மெல்லிங் கேண்டில்ஸ் மாதிரி இருந்தது, அது மட்டும் வாங்கிட்டு வந்தோம். 150, 200லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபரில் போட்டிருந்தோம். 395, 400க்குலாம் ரொம்ப அழகழகாக டிஃப்ரெண்ட் டைப்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது. அதுக்கப்புறமா எல்லாமே இந்த டைமில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாவில் போகிறதுனால நாங்கள் எதுவும் வாங்கலை. ஸோ இது வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, பட் வாங்க முடியல. நெக்ஸ்ட் டைம் போனேன்னா கண்டிப்பாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து 1300. எனக்கு அப்புறம் பயங்கர கை கால்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மாவுக்கு வந்து செப்பல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் போயிருந்தோம். ஸோ அப்பா பார்த்தா அம்மா சைஸுக்கு செப்பல் கிடைக்கல. ஸோ அதனால் கொஞ்சம் அங்கே நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பா வந்து ஒரு பேக் ட்ராலி வாங்கலாம் அப்படின்னு போய் பார்த்தோம். ஸோ ஒரு ட்ராலி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8000 ருபீஸு, ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தனால வந்துட்டோம். அதுமாதிரி பாப்பா வந்து ஃபன் சிட்டி போகணும் அப்படின்னா, ஸோ அங்கே போனால் கண்டிப்பாக 2 hours ஆகும். அம்மா அப்பாவும் இன்றைக்கி கிளம்புறாங்க. அதனால் வந்து பாப்பா சொல்லிட்டா, ஓகே என்னை வந்து ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் மட்டும் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால அங்கே கூட்டிகிட்டு அதில் மட்டும் போனால். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா வந்து பர்த்டே கிஃப்ட் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் வந்து அவள் இன்னொரு பர்த்டே கிஃப்ட் கேட்டிருந்தா. அதனால் அவளுக்கு பிடிச்ச ஆஸ் யூஷுவல் பார்பி டால் வந்து ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா.
இதுதான் அப்பா வந்து பர்த்டே கிஃப்டாக வாங்கி கொடுத்த டாய். பார்பியில் வந்து மெர்மிடு. நாங்கள் 600 வாங்கினோம். ஆனால் ஆன்லைனில் வந்து 800 போட்டிருந்தோம். ஓகே கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கினோம். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனால் கடைக்கு நிறையா இதுமாதிரி டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறமா பாப்பா வந்து அம்மாவும் வந்து பஸ்ஸில் ரைடிங் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அம்மாவுக்கும் ரொம்ப குஷி ஆயிடுச்சு. 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக ஒரு ரைடிங் போயிட்டு வந்தாங்க. பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஒரு குட்டி பையனை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதில் தெரிஞ்சு அதனால் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பொசசிவ்னஸ் வந்து கோவம் வந்துடுச்சு. அவள் அந்த குட்டி பையனை மட்டும் பிடிக்கிறீங்க, என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் இது ஆகிட்டா. ஸோ போய் பக்கத்தில் போய் பார்த்தோம். இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது டெக்கரேஷன். முடிச்சுட்டு அப்புறம் வரும்போது இந்த ஸ்னோ இதையும் வாங்கியிருந்தோம். அதையும் கொஞ்ச நேரம் வெடிச்சுட்டு வெற்றிகரமாக இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா அப்பாவுக்கு வந்து 11 o'clock ட்ரெயின். ஸோ அதனால் கொஞ்சம் வீட்டில் போய் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அவங்க கிளம்பிடுவாங்க. இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வந்து கொஞ்சம் நேரம் மாலையிலேருந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அம்மா அப்பா கிளம்பிட்டாங்க. தம்பி கிளம்புறேன்னு சொல்லி அவங்களோடய கிளம்பிட்டான். அதுக்கப்புறமா வந்து 3 days கூடயே இருந்ததுனால பயங்கர ஹாப்பியாக இருந்தா. கிளம்புனோடனே பயங்கர அழுக பாப்பா. ஸோ அழுதுகிட்டே வந்து பெட்டில் வந்து படுத்துட்டா. எத்தனை பேர் இதுமாதிரி குட்டீஸ் வந்து தாத்தா பாட்டி போகும்போது அழுதுருக்கீங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.